கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு பாத்தீங்கன்னா பிரியாணி சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பாக்குற நிலனும் சின்னசாமியும் ஏற்கனவே ஜீவா சார் கிட்ட நல்ல பேரை எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல நல்ல பிரியாணி சமைச்சு போட்டு அதனால கஸ்டமர் வந்துட்டா அதுக்கப்புறம் தேவையில்லாத நம்மளை பத்தி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இவர் சொல்லுவாரு. சோ நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரி சார், அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கான்ல, அதுல மிளகாய் தூளை நம்ம கலந்துடலாம். அப்படி கலந்துட்டா அதுக்கப்புறம் அன்புவை கிச்சனை விட்டு வெளியே போன்னு சொல்லி வேலை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலன். சரி சார், நீங்க சொல்றத நான் ஃபாலோ பண்றேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிலன் மிளகாய் தூள் கலந்துகிட்டு இருக்காங்க. மிளகாய் தூள் நிலன் கலந்ததுமே ரொம்பவே சந்தோஷமா சின்னசாமி இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அன்பு வராங்க. அன்புவை பார்த்ததுமே ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, உடனே அன்பு போன் பேசிட்டு வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிலன் வேற ஏதோ எடுக்கிற மாதிரி வராங்க. உடனே அன்பு கேக்குறாங்க நிலன் கிட்ட, என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன், இது உங்களுக்கு மட்டும் கிச்சன் கிடையாது, எனக்கும் கிச்சன் தான், அப்புறம் என்ன உங்களுக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப பிரியாணி சமைச்சிட்டு நம்ம ஜீவாவை கூப்பிடுறாங்க. கண்மணி தேன்மொழின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. நான் ஸ்பெஷலா இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டு பிரியாணி செஞ்சிருக்கேன், இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சின்னசாமி நிலன். அதுல காரமா இருக்கும், வாயில வைக்க கூட முடியாத அளவுக்கு காரமா இருக்கும்னு சொல்லிட்டெல்லாம் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜீவாவுக்கு பரிமாறுறாங்க. அன்பு சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவல்ல சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவா ரொம்பவே பாராட்டுறாங்க. அன்பு, இப்படி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே கிடையாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நல்லா சொல்லிட்டு மாறி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சின்னசாமிக்கும் நிலனுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. இப்ப பிரியாணி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் நிலன் வராங்க. நிலன் கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி நம்ம அதுல கிட்டத்தட்ட ஒரு டப்பா மிளகாய் தூள் அது உள்ள போட்டேன், அப்படி எப்படி இப்படி நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்ல இருக்காங்க. உடனே அதுக்கு நம்ம நிலன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க சின்னசாமி, நீ கொஞ்சமா கலந்து விட்டுருப்பேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண உடனே அந்த இடத்துக்கு அன்பு உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கலாமான்னு சொல்லிட்டு வராங்க. என்ன சந்தேகம், என்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன டிஷ் பண்ணலாம், எப்படி புதுவிதமா ஐடியா பண்ணலாம், இதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் போதும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே, இல்ல இப்ப என்ன விஷயம், எதுக்காக என்ன சந்தேகப்படுற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. சந்தேகம்லாம் கிடையாது, ஆதாரமே வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அன்பு கிச்சனை விட்டு வெளியே போகும்போது அங்க கேமரா ஆன் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. அப்ப நிலன் மிளகாய் தூள் அதுல கலந்த வீடியோவை நிலன் கிட்ட காட்டுறாங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு உடனே நிலன் சின்னசாமி சார் தான் என்ன இப்படி பண்ண சொன்னாரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது அன்புவை வேலை விட்டு தூக்கணும், அப்படி செஞ்சாதான் இந்த கிச்சன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, அதனாலதான் நான் இதை சொல்லிட்டு நிலன் ஒத்துக்கிறாங்க. நிலன் சொன்னதை கேட்டதும் உடனே அன்பு கோவப்படுறாங்க. நீங்க வயசுல பெரியதா இருக்கீங்க, நீங்க என்னை எப்படிப்பட்ட டார்ச்சர் பண்ணாலும் அது எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டு பொறுமையா தானே இருந்தேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, இந்த ஹோட்டல்ல எனக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் இருக்கு, அது நீ வந்தா தடுப்பியோன்ற ஒரு பயத்தினால இப்படி பண்ணுன்றாங்க. ஏன் சார், நம்ம அப்படிப்பட்ட நேரத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோமா, சொல்லுங்க சார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஏன்னா இப்ப ஹோட்டல் இருக்க நிலைமையில ஏதாவது ஒண்ணு யாராவது ஒண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தினால ஹோட்டல் பாப்புலர் ஆனா அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது, அதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம், இதுல ஈகோ இந்த மாதிரி எல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே சின்னசாமி எதுவும் பேசல. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டு கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணாம போனேன், இதுல நீங்க பெட்ட மிளகாய் தூள் இன்னும் இன்கிரீடியன்ட் நல்ல லெவல்ல தூக்கி கொடுத்துருச்சு, இனி இப்படி ஒரு தப்பை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நான் எப்பவுமே உங்களுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா உங்களுக்கு கீழேயே நான் இருக்கேன்,
நீங்களே பெரிய செஃபா இருந்துக்கோங்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அன்பு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சின்னசாமி அன்பு கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. சாரிப்பா, ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ்ல உன்கிட்ட வந்து நான் தப்பா நடந்துக்கிட்டேன். அது என்னுடைய தப்பு தான். இனி இப்படி ஒரு தப்பு நடக்காது. தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. இத கேட்ட உடனே, சரி இனி இப்படி ஒரு தப்பு நடக்காதுன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அன்பு வந்து ஒருத்தரா மனச வந்து திருத்துறதா பார்க்குற கண்மணிக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. தூரத்துல இருந்து இது நடந்த இன்சிடென்ட் எல்லாமே நம்ம கண்மணி பார்க்குறாங்க. இருந்தாலுமே அந்த விஷயத்த வந்து ஜீவா கிட்ட வந்து சொல்றது கிடையாது. எதுக்காக? தேவையில்லாம பெரிய பிரச்சனைய ஆக்கணுன்றதுக்காக அத சொல்றது கிடையாது நம்ம கண்மணி வந்து. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம்ல என்னெல்லாம் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு, ஃப்ரீசர் ரூமுக்கு நீயும் கண்மணியும் போங்கன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து சொல்றாங்க. உடனே கண்மணி நினைச்சு பாக்குறாங்க. ஒரு முறை ஃப்ரீசர்ல போயிட்டு தானே நம்ம கண்மணிக்கும், நம்ம அன்பும் பயங்கரமா குளிராகி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற அளவுக்கு வந்து அவங்க போயிருப்பாங்க. இத பத்தி எல்லாமே நினைச்சு வந்து பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு, என்னடா பண்றது? ஒருவேளை அப்படி இது ஏதாவது ஆயிடுமா? ஜீவா அந்த ரூம் எல்லாமே லாக்கு அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க போயிட்டு நான்வெஜ்ஜா அது எல்லாமே என்ன பண்ணணுமோ அத நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே சரி நாங்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம கண்மணி, அன்பு வந்து போயிட்டு ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து லாக் கரெக்ட்டா லாக் பண்ணிக்குது. உடனே எல்லாம் செக் பண்ணிட்டு வெளிய வரலான்னு பார்க்குறாங்க. டோர் வந்து லாக்ல இருக்கு. உடனே யாராவது இருக்கீங்களா? யாராவது வந்து டோர ஓப்பன் பண்ணுங்க. டோர் லாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அது நம்ம தேன்மொழி காதுல மட்டும் தான் அந்த பக்கம் வரதுனால கேக்குது. உடனே தேன்மொழி டோர ஓப்பன் பண்ணி விட்டுடலாமா? வேண்டாம். எதுக்கும் நம்ம காவேரி அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றத வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு வந்து பண்றாங்க. இப்ப முடிவு பண்ணிட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க. உங்க மாப்பிள்ளையும் மருமகளும் ஒரு ஸ்டோர் ரூம்ல வந்து அடப்பட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டாவே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க அதிலேயே இருக்கட்டும். நீ கிளம்பி போய் உன் வேலைய பாருன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என்னுடைய முடிவு. நான் இனி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க தேன்மொழி. இப்ப பயங்கரமா கண்மணிக்கும் பசிக்குது, அன்புக்கும் பசிக்குது. கண்மணி பசிச்சா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதை அன்பு புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஆப்பிள் இருக்கு அதை நான் கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்மணிக்காக ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அன்போட கை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து பிளாஸ்டர் வந்து லைட்டா வந்து அறுத்துறது. உடனே கண்மணிக்கா பழைய பாசம் பொங்கி வந்துருது. ஐயோ எனக்கு ஆச்சு, என்ன ஆச்சு? பார்த்து இருக்க கூடாதா? கையை இப்படி கட் பண்ணிக்கிட்டீங்களே, பார்த்து இருக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அன்பும் பதறி போறாங்க. ஏன்னா நம்ம கண்மணி வந்து அன்பு மேல அவ்வளோ பாசமா இருக்கிறத பார்த்த கண்மணிக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கு. கைக்கு இப்ப வந்து பிளட் எல்லாமே தொடச்சு எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. உடனே கண்மணிக்கு அவங்க 2 பேரும் ஈகோ கிளாஸ்ல சண்டை போட்டது ஞாபகம் வருது. கண்மணி ஒரு ஓரமா போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்ப அன்பு வந்து இங்க பார், கோபம் வந்தாதான் இப்படி வந்து நீ கோவப்படுவ. நீ பசிக்கிறதுனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்க. முதல்ல நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்க கொடுக்கறது எதுவும் எனக்கு வேண்டாம். நம்ம 2 பேரோட ஈகோ நமக்குள்ள இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாம். இதுல சாப்பாடு என்ன பண்ணுச்சு? இப்ப யாராவது வந்து ஓபன் பண்ணி விட்டாதான் நம்மளால போக முடியும். ஏன்னா என்கிட்டயும் போன் இல்ல, உன்கிட்டயும் போன் இல்ல. சோ நம்ம 2 பேரும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாதான் எதுவுமே பண்ண முடியும். அதனால சாப்பிடுன்னு சொல்லிட்டு அன்பு கொடுக்க கண்மணியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப கண்மணி அதேதான் நினைக்கிறாங்க. இவர் மட்டும் எனக்கு துணையா இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. என்ன ஆக போகுதோ அதவே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்மணி வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப வந்து நம்ம அன்பும் கண்மணியும் மாறி மாறி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காவேரி நினைச்சிட்டு இருக்காங்க. தேன்மொழிக்கு கால் பண்ணி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசியிருப்பாங்க, நீ போயிட்டு ரூம் ஓபன் பண்ணுன்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கம் பயங்கர கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே கண்மணி இங்க எப்படி மாட்டிக்கின்னுன்றாங்க. தேன்மொழி இவ்வளவு நேரம் ஆயிட்டு நான் இல்லைன்னா என்னை தேடி எல்லாம் பார்க்க மாட்டியா? எதுக்காக நீ வந்து ரூம வந்து பாக்கலன்றாங்க. என்ன கண்மணி இது ஒரு கதையா இருக்கு? நான் கிச்சன்ல வேலையில இருந்தேன். சரி ஜீவா சார் கூட வந்து ஹோட்டல்ல மேலும் மேலும் உயர்த்துறதுக்கு நீ ஏதாவது ஒரு வழி பண்ணுவியோன்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான். இதுக்கு போய் ஏன் இப்படி கோவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. போ கண்மணின்னு சொல்லிட்டு தேன்மொழி சொல்ல, என்ன 2 பேரும் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ரூம்ல ஒன்னா இருந்திருக்கீங்க. உங்களுடைய ஆசை, வெறுப்பு, உங்க மனசுல இருந்த சங்கடம் இது எல்லாமே பேசி தீர்த்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
இதை கேட்டதுமே உடனே கண்மணிக்கு பயங்கரமா கோவம் வருது. பேசாம வான்னு சொல்லிட்டு தேன்மொழிய கூட்டிட்டு போறாங்க. கண்மணி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன நடந்ததா, என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு இப்ப எடுத்துக்காட்டு காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம அன்பு கண்மணி, நீ பண்ணது தப்பு. ஒருவேளை நீ என் பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பா உன்னை நான் சந்தோஷமா வாழ வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாம கிளவுட் கிச்சன் நான் பண்ண ஐடியா அதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நான் இப்ப நடு தெருவுக்குள்ள இப்ப ஒரு செஃப்பா நான் வேலை பார்க்கறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீதான் சொல்லி என்ன கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வரைக்குமே அவரோ அவர் பாட்டி பண்ண தப்போ ரியலைஸ் பண்ணவே கிடையாது. தப்பு எல்லாமே நான் பண்ணதா மட்டும்தான் இப்ப வரைக்குமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் கூட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கொஞ்சம் நஞ்சமாவது நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவர் மனசு மாறி என்னை ஏத்துப்பாரு. நான் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன். கண்டிப்பா அவர் என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, அவங்க பாட்டியும் மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த நம்பிக்கை ஒட்டு மொத்தமா உடைஞ்சு போச்சு. இனி இவரெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் போறது கிடையாது. அப்படியே ஒரு வேளை கேட்டா கூட அவர் கூட சேர்ந்து நான் வாழ போறது கிடையாது. என்னுடைய வளர்ச்சியை நான் பார்க்க போறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கண்மணி அங்கிருந்து போறாங்க. இப்ப தேன்மொழிக்கு ஐயோ, அவ கத்துனப்பவே நம்ம திறந்து விட்டு இருந்தா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகி இருக்காதே, நம்ம காவேரி அம்மாவோட பேச்சை கேட்டு இப்படி பண்ணோம், கடைசியில இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. இப்ப காவேரி கால் பண்றாங்க. என்ன தேன்மொழி, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க வேற அமைதியா இருங்க, எல்லா பிளானுமே சொதப்பல் ஆயிடுச்சு. என்ன சொல்றேன்? ஆமாமா, எல்லா பிளானுமே இப்ப சொதப்பல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே தேன்மொழி சொன்னதும் கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. எல்லா பக்கமும் காத்து வீசுற மாதிரி நம்ம பக்கம் காத்து வீசாதா? தேன்மொழி, ஏன் இப்படி நடக்குது? எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாப்பிள்ள தான். உங்க மாப்பிள்ள வாயை வச்சுக்கிட்டு மனசுல இருக்கிற காதல சொல்லியிருந்தா கண்மணியோட மனசும் கரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தை பத்தி பேசினா என்னதான் நடக்க போகுது? அவங்க பாட்டி மேல இப்ப வரைக்கும் கண்மணி எந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்கன்றது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே கண்மணி கிட்ட அவங்க பாட்டியை பத்தி உயர்த்தும், இவனை பத்தி தாழ்த்தையும் பேசினா பின்ன கோபம் வராதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மாப்பிள்ள கூட கண்மணிய சேர்த்து வைக்கிற பிளானை விட்டுட்டு தயவு செஞ்சு அவ ஒரு விஷயம் பண்றான்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணாவே எல்லாமே நல்லதாவே இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா தேன்மொழி போனை வச்சிடுறாங்க. இப்ப காவேரிக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக தான் இந்த கண்மணியோட லைஃப் இப்படி இருக்கோ, கடவுள் ஏன் தான் இந்த அளவுக்கு சோதிக்கிறாரோ எனக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் கண்மணி, அவளும் எந்த அளவுக்கு பொறுத்து போவான்னு சொல்லிட்டு கண்மணியை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கண்மணி எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்லதாவே இருக்கும், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. கண்மணி எல்லாமே நல்லதா தான் செய்வான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இத தூரத்துல இருந்து ஜீவா பாக்குறாங்க. என்னாச்சு கண்மணி, ஏன் இவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜீவா, விடுன்றாங்க. என்னாச்சு கண்மணின்றாங்க. இல்ல, பழச நினைச்சேன், அதனால எனக்கு கோபம் வந்தது, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு அந்த இடத்துல இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக கண்மணி இந்த அளவுக்கு கோபத்துல இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, எனக்கு அதுவும் தெரியல, அவங்க ஏன் இவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அன்பு போறாங்க. அன்பு யோசிக்கிறாங்க. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? அவ பண்ண தப்ப அவளுக்கு எடுத்து சொன்னேன். அப்பவாது அவ மனசு மாறி என் பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்பாளான்றதுக்காக சொன்னேன். அதுக்கு ஏன் இவ்வளவு மூச்சு தூக்கி வச்சிட்டு இருக்கான்? நான் கேட்டதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, அப்படியே இவ இவ்வளவு கோவமா இருக்கான்னு சொல்லிட்டு அன்பு நினைச்சிட்டு இருக்காங்க. அன்பு எப்பதான் அவர் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ண போறாங்க? கடைசி வரைக்குமே ரியலைஸ் பண்ணலனா கண்மணி என்னதான் முடிவு எடுப்பாங்க? அன்பு அவங்க தப்ப எப்ப ரியலைஸ் பண்ணி கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்டு கண்மணி கூட சேர்ந்து வாழுவாங்களா, இல்ல கடைசி வரைக்குமே அவங்க பாட்டியவே நம்பி முட்டாளா இருக்க போறாங்களா? கடைசியில அட்லீஸ்ட் ஜீவாவாது அன்பு கண்மணியோட ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டு அன்பு பண்ண தப்ப நம்ம ஜீவாக்கு சொல்லி அதுக்கப்புறமாவது அன்பு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்டு கண்மணி கூட சேர்ந்து வாழுவாங்களா, இல்ல அதையும் நடக்க விடாம வெண்ணிலா தடுப்பாங்களா? என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.